வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆடிடி அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு ஐரிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர், அதுவும் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் கலந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். டேனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இளம் பெண் மர்மமான முறையில இறந்து போயிடுறா. அவளோட கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மங்களை சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா டேனியும் தன்னோட கணவரான டெட்டும் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. டெட் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க. டேனிக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ தான் டார்சி. அவளுக்கு கண் பார்வை தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அதாவது யாராவது யூஸ் பண்ற பொருள் இருக்கும்ல, அந்த பொருளை வச்சு அவங்களோட கேரக்டர், குணாதிசயம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆன்டிக் ஷாப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் இரவு டேனி மர்மமான முறையில கொலை பண்ணப்படுறாங்க. அந்த கொலைக்கு காரணம் ஒரு மென்டல் பேஷண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆலின் அப்படின்ற ஒரு நபரை அக்யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் உண்மையிலேயே அந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக டார்சி கிளம்புறாங்க. அண்ட் பிரசன்ட்ல டெட் யானா அப்படின்ற ஒரு பொண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ஸோ இவங்க தங்கியிருக்கிற வீட்டுல நம்ம டார்சி தங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யாரு, அண்ட் அவங்க கொண்டு அந்த உடன் கோலம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ஒரு மர்டர் மிஸ்ட்ரிய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் கலந்து பிரசன்ட் பண்ற அந்த ஐடியா அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் ரொம்ப ஃபேன்சியால அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை வைக்காம ரொம்ப சிம்பிளா வச்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமான தருணங்கள்ல பயங்கர எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த டார்சி கேரக்டரை பயங்கர மிஸ்டீரியஸா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கான அந்த ஸ்பெஷல் பவர் அப்படின்றது இந்த கதைக்கு ஒரு முக்கியமான வேல்யூடா நான் பாக்குறேன். அந்த இன்வெஸ்டிகேஷனை டிரைவ் பண்றதே அந்த ஸ்பெஷல் பவர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்கோர்ஸ் யார் கில்லர், எதுக்காக பண்ணிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. பட் அதை கன்வே பண்ண விதம் கன்வின்சிங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். அதாவது இவங்க இந்த ஆன்டிக் ஷாப் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான ப்ராடக்ட்ஸை பத்தி ஸ்டார்டிங்ல விளக்கிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கிளைமேக்ஸ் வரும். அதுவுமே நீட்டா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். ஓவரால் ஒரு சிம்பிள் பட் எஃபெக்டிவான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றத தவிர இதுல பெருசா மைனஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.